அழகான இடம்னு சொல்லி இந்த கல்லுகள் எல்லாம் உண்மையாகவே இந்த எங்களோட பாரம்பரியங்கள் வந்து அழிஞ்சோண்டு போய் கொண்டே இருக்குது. தமிழருடைய பாரம்பரியம் உண்மையாக முத்தையங்கட்டு குளத்தை வந்து முத்தையன் அடுக்கப்பட்டான்னு சொல்லி எனக்கு விளங்கையில் இது ஃபுல்லாக ஒரு ஆற்ற கிலோ பெரும் போல போல கல் ஒரு கல் இது என்னந்து இப்படி வந்து இவ்வளோ நீட்டாக இந்த நாங்களெல்லாம் பாருங்கள் கல்லில் ஒரு நம்பரும் போட்டிருக்கு 2ஆம் நம்பர் 2ஓ இல்லை இதை எதுவும் எழுத்தோ இந்த அடையாளத்துக்கு மேலே யார வெள்ளையால் இதை பூசி அதை பாருங்கள் இது என்ன எழுத்துன்னு எனக்கு தெரியல எழுத்தோ இல்லை 2ஆம் நம்பரோ எனக்கு இதை பற்றி போட்டு போச்சு 6 வேணும்னு சொன்னால் இது வரலாறு தேடி யாரும் தெரிஞ்சாலும் இன்னொரு ஆளை பிடிச்சி இது சம்மந்தமான இன்னொரு காணொலியை வந்து கட்டாயம் உங்களுக்கு தருவேன். இந்த காணொலியை பாருங்க. இது வந்து இப்போ வந்து இந்த இடத்தை காட்டுற பல அதில் தேன் எடுத்துருக்கு நம்மளோட வளர்க்குது கல் வளர்க்குதான் அட ஆளை இருக்கிறேன் கொண்டு விழுந்து பார்க்குறது பாரு இப்போ எப்படி இருக்குது. இதில் எல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்குது சட்டப்படி. வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முத்தையங்கட்டு பகுதி என்று அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வந்து முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒட்டுச்சுட்டாம் பிரதேசத்திலே ஒரு அழகான கிராமம் தான் முத்தையங்கட்டு கிராமம். இங்கே நாங்கள் என்னத்துக்கு இன்றைய போய்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் ஒரு பாரிய அன்றைய காலத்தில் ஒரு பாரிய தொழில்நுட்பம் என்று சொல்லக்கூடிய ஒரு இன்ஜினியரிங் ஒன்று செய்யப்பட்டிருக்கு. ஒரு கற்களால் பாருங்கள் அணைக்கட்டு இந்த அடுக்குக்கல் அணைக்கல் கட்டுன்றது வந்து அது என்னென்று சொல்கிறேன்றே தெரியாது. அப்படி ஒரு சுவாரஸ்யமான வீடியோவை தான் இன்றைக்கு எடுக்கிறதுக்கு போய்கொண்டிருக்கிறோம். இப்போ இந்த ரோட்டில் உள்ளுக்கு போய்கொண்டிருக்கிறோம். முத்தையங்கட்டு ரோட்டில் வந்து முத்துநாபுரம் 2ஆம் கண்ட ரோட்டில் வந்து உள்ளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள் ஃபுல்லாக வயல்வெளிகளும் அதுகளும் இதுகளுமான சேர்ந்த ஒரு கிராமம் தான், அழகான கிராமம். அந்த அழகான கிராமத்தை இன்னும் அழகூட்டுற வகையில் வந்து இந்த பேராற்றங்கரையில் வந்து பூதங்களால் அடுக்கப்பட்ட கல்லுன்னு சொல்லக்கூடிய இடம் ஒன்று இருக்குதான். அதை பார்க்குறதுக்காக தான் போய்கொண்டிருக்கிறோம். உள்ளுக்குள்ளே போகிறோம். அப்படியே வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இடத்துல என்ன இருக்குது, என்ன மாயம், என்ன மர்மம் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வீடியோக்குள்ளே வாங்க. வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பேர் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். நாங்கள் இன்றைக்கு ஒரு அருமையான காணொலியை தான் பார்க்க போகிறோம். நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் முத்தையங்கட்டில் வந்து முத்தையங்கட்டு முல்லைத்தீவு மாவட்டம் ஒட்டுச்சுட்டாம் பிரதேசத்திலும் முத்தையங்கட்டு என்ற பகுதியில் வந்து 2ஆம் கண்டம் முத்துவிநாயகபுரம் 2ஆம் கண்டத்தில் தான் நிற்கிறோம். இங்கே வந்து இன்றைக்கு என்னத்தை பார்க்க வந்தோம்னு சொன்னால் இந்த ஆதி காலத்தில் வந்து பூதம் அடிக்கின கல்லுன்னு சொல்லப்படுகின்ற ஒரு வன்னியிலேயே ஒரு சிறப்பான இடம். இது எனக்கு நான் இந்த ஊரில் இருந்தோன்னு எனக்கு இதை நான் பார்த்ததே இல்லை. இது வரைக்கும் வியப்பூட்டக்கூடிய ஒரு காட்சி. இந்த காட்சி வந்து இப்படியான காணொலியெல்லாம் நீங்கள் கட்டாயம் பார்க்கணும். இது வந்து உண்மையாக வியப்பூட்டக்கூடிய காட்சி. இந்த பாருங்கள், இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் இந்த பூதங்கள் எப்படி அடிக்கிறேன்னு தெரியலை. இந்த காணொலியை வந்து மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களே வியந்துருவீங்க இந்த காணொலியை பார்க்க. உண்மையாகவே இந்த பெரிய பெரிய கல்லெல்லாம் பூதம் அடிக்கிறதா இல்லை மனுஷன் என்னத்துக்கு அடுக்கப்பட்டே எனக்கு உண்மையாக தெரியலை. இந்த வரலாறு எனக்கு சொல்ல தெரியலை. நானே வியந்து போனேன். நாங்கள் முத்தையங்காட்டில் இருந்து நான் முதல்ல ஆரம்பத்தில் இருக்க பள்ளிக்கூடம் படித்த காலத்தில் சின்னலேருந்து வந்தேன் நான். ஆனால் இது எனக்கு அவ்வளோ பெருசாக தெரியலை. அந்த காலத்தை வடிவாக பார்க்கல. நான் இன்றைக்கு வந்து பார்த்தேன். நானும் பார்க்கணும்னு கண்ணனால் ஆசை எனக்கு. ஆனால் இன்றைக்கு தான் அந்த பார்க்குற ஆசை கிடைச்சது. பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் எப்படி அழகான இடம்னு சொல்லி. இந்த கல்லுகள் எல்லாம் உண்மையாகவே இந்த எங்களோட பாரம்பரியங்கள் வந்து அழிஞ்சோண்டு போய் கொண்டே இருக்குது. தமிழருடைய பாரம்பரியம் உண்மையாக முத்தையங்கட்டு குளத்தை வந்து முத்தையங்கட்டு குளம்ன்றது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடம். ஒட்டுச்சுட்டானில் வந்து நல்ல சிறப்புமிக்க ஒரு இடம். அங்கேயே நிறைய பாறைகள் இருக்குது குளத்துக்கு அந்த பக்கம். அதை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். உண்மையாக இந்த பாருங்கள், இதில் மரம் வந்து எப்படி விழுந்து கிடக்குது. இந்த மரத்தை பாருங்கள், இந்த மரம் வந்து எப்படி விழுந்து கிடக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்படியான இடங்களை வந்து உண்மையாகவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வந்து பார்க்குறதுக்கு வந்து கொடுத்து வச்சுருக்கணும். ஏன்னா இது வன்னியில் வந்து இதை விட நிறைய இடங்கள் இருக்குது. இருந்தும் வந்து இது வந்து இந்த முத்தையங்கட்டு பகுதியில் வந்து இது ஒரு சிறப்பு. இது வந்து பெருசாக எல்லாருக்கும் தெரியாது. இந்த கணவர் வந்திருக்க மாட்டேன் இப்படி ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லி ஒரு இதுக்கும் தெரியாது. ஆனால் இப்போ வந்து இதை வந்து அரசாங்கம் வந்து தொல்பொருள் திணைக்களத்தால் வந்து தொல்பொருளுக்குரிய இடம், அரசர்கள் வாழ்ந்த இடம், தொல்பொருளுக்குரிய இடம் வந்து அடையாளப்படுத்தியிருக்கணும். அதுக்கு பிறகு தான் இப்போ ஆக்கள் ஓரளவுக்கு வரவழைக்கிட்டு இருக்கேன். ஆனால் இப்படி ஒரு இடம் இருக்குமென்னு சொல்லி எனக்கு உண்மையாகவே இது இப்படி இருக்குமென்னு சொல்லி எனக்கு தெரியும். நான் கல்லாடி பூதம் அடிக்கின கல்
இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஆனால் இந்த கல்லுகள், இந்த பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம் இந்த பாருங்கள், இந்த பாறையில் பாருங்கள், ஒரு பாறை ஒரு 2000 3000 4000 கிலோ வரும் போல. இது என்னண்டு பூதங்கள்ன்றது என்ன? பூதம்ன்றது என்ன? மனிதர்களை விட வேறு அமானிய சக்தி. அது என்னென்று அடிக்கிருக்கலாம் அந்த பூதம். நான் விலங்கையில் வாங்க அப்படியே வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இது உண்மையாகவே இந்த அடங்காப்பட்டி வன்னி யூடியூப் சேனலை வந்து இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இதுபோல் வன்னின்ற நிறைய அழகான வீடியோக்கள் இனி காலங்களில் வந்து நிறைய சிறப்பான வீடியோக்களை தாராக்கு வந்து நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். இந்த சேனலை வந்து ஆதரவு தராத நண்பர்கள் வந்து ஆதரவை உங்களை என்ற ஆதரவை தந்தீங்கன்னு சொன்னால் இப்படியான பல நல்ல காணொலிகளை வந்து நாங்களும் தாராக்கு தயாராகிறோம். இயற்கை சம்பந்தமான இப்படியான இடங்களில் வந்து வாழ்றதுக்கு பாருங்க, இப்படியான இடங்களில் வந்து ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுனா சூப்பர் இடம். ஆனால் சில வேலை தொல்பொருள் இடம்ன்றபடியாக ஃபோட்டோ ஷூட்டுகள் எடுக்கிறதுக்கு அனுமதிக்கணுமோ இல்லையோ என்ன தெரியாது. இன்றைக்கு நாங்கள் வாங்க அப்படியே போய் இந்த இடத்தின் முழுமையான ஒரு காணொளி பார்த்து ரசியுங்கள் நண்பர்களே. போய் இந்த இடத்தின் ஃபுல் வியூவையும் பார்ப்போம். பாருங்க இந்த ஆறுகள் எப்படி பாஞ்சோட்டுக்கொண்டு பாருங்கள். இந்த ஆறு சூப்பராக தான் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது தரம். இதில் குளிக்கணும். இன்றைக்கு இந்த அடிக்கிற வெயிலுக்கு எப்படி இருக்கும் ஆற்றுல கல் கிடக்குது, தண்ணி கிடக்குது, ஒன்றையும் காணையில். இது மிஷின் போகிற பாதை, தண்ணி ஊற்றுற பாதை. ஆரம்பத்தில் கல் 5 கிடக்குது, எல்லாம் கல்லெல்லாம் உடஞ்சி போய் கிடக்கு. அங்கால அப்படியே போனால் தான் இடாமல் இருக்கும் போல். மேலால் போய் பார்ப்போமே, அந்த ஆறு இருக்குமா அங்கால. இது சும்மா டிராக்டர் மண்ணை ஏற்றுற பாதை போல் கிடக்குது. இங்கே ஒன்றையும் காணையில். ஆனால் உங்கால இல்லை, உந்த ஆற்றுல இல்லை போல். இந்த ஆறு தான். இதெல்லாம் போகணும் போல இடத்தால். இந்த கல்லால் இந்த பாதையால் இப்படியே போய் பார்ப்போம். இஞ்சால பாரு, இஞ்சால கொஞ்சம் கல்லுகள் கிடக்குது, ஆரம்ப கல்லுகள் இஞ்சால கிடக்குது. போவோம் இப்படியே போய் பார்ப்போம். ரைட். ஓஹோ, ஆறு இங்கே தான் கிடக்குது இடம். இதே கல் ஆரம்பிச்சுட்டு இதே கல் அடுக்கப்பட்டு தான் கிடக்குது. இந்த பாருங்க அப்படியே. இந்த கல் என்ன வட்டி அடிக்கினதோ இல்லாட்டிக்கு இது இப்படி என்னென்று அடுக்கப்பட்டே தெரியாது. பாருங்கள், அந்த கல்லுகள் வந்து ஒரு சதுர கற்களாக வந்து இருக்குது. பாருங்கள் எப்படி இந்த கல் வந்து எப்படி அடுக்கப்பட்டிருக்குமான்னு தெரியலைங்க. பாருங்கள் எப்படி வெட்டப்பட்டு வந்து சரியான சதுரத்தில் ஒரு பாதை மாதிரி அடுக்கி இருக்குது இந்த கல்லை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. வாங்க அப்படியே கீழே போவோம். அங்கே ஆறு ஒன்று பாஞ்சு ஒன்று இருக்குது. ஒரு இயற்கை நல்ல வடிவான இடமா இருக்குது இந்த இடம். உண்மையாகவே இந்த இடத்த வந்து டூரிஸ்ட் இதுக்கு வர ஆக்கள் இப்படியான இடங்களை வந்து பார்க்கணும். கொஞ்சம் வேறு இங்கே பெரிய ஒரு ஆரண்டு ஓடிக்கொண்டிருக்குது. இந்த ஆற்று கரையோடு தான் இது இருக்குது. அது முத்தையங்காட்டின் பேராடுறன்னு நினைக்கிறேன். முத்தையங்காட்டின் கலிங்கி பாயிற நேரம் பாயிற ஆறுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்து தண்ணி பாஞ்சி எல்லாம் குழம்பு பட்டுட்டுதாக்கு பிறகு முதல் வந்து நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆறு குழம்பாயிர நேரம் வந்து தண்ணியெல்லாம் பாஞ்சு குழம்பு பட்டுது. கல் இருந்தால் மேலே இருந்த கல் அங்கே இருக்கும் அடுக்கு. அங்கே தான் அடுக்கு இருக்குது, முழு அடுக்கும் அங்கால இருக்குது, இஞ்சாலையும் இருக்குது. இந்த மரங்களோட சேர்த்து இந்த கல் எப்படி அடுக்கப்பட்டிருக்கின்ற பாருங்க. வெட்டப்பட்டு இந்த செட்டி சமனா அந்த பூசி மொழிகின மாதிரி இந்த கல் அடுக்கப்பட்டிருக்குங்க. வேறு அந்த கல் எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. அந்த காலத்தில் இந்த உண்மையாகவே இருந்த வரலாறு எனக்கு தெரியாது. வரலாறு தேடி பார்ப்போம் போய். ஆனால் தெரியலை என்ன மாதிரியான்னு சொல்லி பாருங்க. இந்த கல்லுகள் எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாருங்க. இது ஒளியால் சும்மா சீவப்பட்டு அடுக்கப்பட்ட கல் மாதிரி இருக்குங்க. வரும் இது என்னத்துக்கு அடிக்கினது, என்ன தேவைக்காக அடிக்கிறதான்னு என்னன்னு தெரியலை என்ன மாதிரியான்னு சொல்லி. அப்படியே நேராக ஃபுல்லாக இருக்குது. அப்படியே பார்ப்போம். அங்கால போய் அங்கால நிறைய கல்லுகள் இருக்கிற மாதிரி இருக்குது. அப்படியே அங்கால போய் பார்ப்போம்மா. ஏதோ கல்லில் ஒரு நம்பரும் போட்டிருக்கு, 2ஆம் நம்பர் 2ஓ இல்லை இது எதுவும் எழுத்தோ. இந்த அடையாளத்துக்கு மேலே யார வெள்ளையால் ஏதோ பூசி அதை பாருங்க. இது என்ன எழுத்தன்னு எனக்கு தெரியலை. எழுத்தோ இல்லை 2ஆம் நம்பரோ எனக்கு இதை பற்றி என்னென்னு தெரியலை. ஆனால் அந்த கல்லுகள் எப்படி அடுக்கப்பட்டிருக்கிறத பார்க்கத்தான் எனக்கு வந்து சரியான இதாக இருக்குது. இந்த பாருங்கள், அந்த அப்படியே லைனுக்கு ஃபுல்லாக என்ன இதெல்லாம் குழம்பு பட்டு போச்சு. ஆனால் முதல் நல்ல வடிவாக இருந்திருக்கும் போட்டோம். ஃபுல்லாக குழம்பு பட்டுது. எல்லாம் ஒரு அணைக்கட்டு வடிவில் ஆற்ற பிடிச்சி அணைக்கட்டு வடிவில் அடுக்கியிருக்கோ இல்லை இதில் அரண்மனைகள் இருந்ததோ தெரியலை. ஆற்றக்கரையில் அரண்மனை இருந்த மாதிரி எதுவும் இருக்கும். ஆனால் இங்கால பெரிய பெரிய பாறையெல்லாம் இருக்குது. ஆற்று சைட்டோட பெரிய பாறைகள் இருக்குது. 6 பாஞ்சு இருக்குது. இங்கால ஆற்றுல பெரிய பாறைகள் இருக்குது. இது வந்து ஒரு ஆற்றங்கரையில் ஒரு ஃபுல்லாக ஒரு அணைக்கட்டு மாதிரி தான் அடுக்கப்பட்டிருக்கு. பூதம் அடிக்கினா கல்லுன்னு சொல்கிறாங்க. ஏதோ என்ன வேறு என்ன 4 கல்லோ 5 கல்லுன்னு சொல்லுவாங்க. என்னென்னு தெரியலை வடிவா. இங்கே பாருங்க, இந்த ஆற்று இந்த கல்லை பாருங்க.
இப்படியே ஃபுல்லாக போகுது. அங்கே ஃபுல்லாக பாறை. ஆனால் அதுவும் இங்காலேயும் பாறை, ஆனால் அங்காலேயும் ஃபுல்லாக கல் அடுக்கப்பட்டிருக்கு. இங்கே வேணும் இப்படியே போய் பார்த்தா இங்கே ஃபுல்லாக இது சில வேளை அந்த காலத்தில் எதுவும் அரண்மனையில் இருந்ததோ என்ன மாதிரியான தெரியும். இங்கே பெரிய பெரிய கல்லெல்லாம் அடிக்குது. என்னண்டு இது ஆக்கா தூக்கி அடுக்கிறதுக்கு எல்லாம் சாத்தியக்கூறு இல்லை. யானையை வச்சதும் அடுக்கப்பட்டதோ இல்லை பூதங்கள்ன்றது என்ன அது தெரியலை. நான் பூதம்ன்றது என்னென்னு தெரியலை. பெரிய பெரிய ஆக்களாக இருப்பேன். அந்த காலங்களில் குளம் கட்டினது இருந்த அந்த முத்தையங்காட்டில் வந்து முத்தையன் என்ற ஒரு மன்னன் வந்து குளத்தை கட்டியிருக்கிறார். அப்போ அந்த காலத்தில் சில அந்த மன்னன் தான் இது எதுவும் அணைக்கட்டு வடிவில் இல்லை அரண்மனை வடிவில் எதுவும் இருந்தாரோ என்னவோ எனக்கு தெரியலை. பாருங்க தண்ணி எப்படி பாஞ்சு வந்துருக்கணும். எப்படி இயற்கையான அழகான இடம் வந்து பாருங்கள். இப்படியான இடத்துல உண்மையாக வந்தவருக்கா பார்த்துட்டு போகிற கொடுத்து வைக்கணும். இந்த இடத்த பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. எப்படி தண்ணி வாங்கி வந்துருக்கணும் பாருங்க. ஆறு ஆற்றுல சும்மா தண்ணி வாங்கிட்டு இருந்தாலும் பெரிய பெரிய கல் அடுக்கப்பட்டிருக்கு. என்னென்று அடுக்கப்பட்டோன்னா எனக்கு தெரியலை. உண்மையாகவே இந்த இடம் வந்து நல்லா இருக்குது. விருப்பமானாக்கள் இந்த இடத்த வந்து பாருங்கள். இது வந்து தொல்பொருள் சான்றாய் இப்போ அறிவிச்சிருக்கணும். அது என்னென்று நான் தெரியலை. அப்படியே போய் பார்ப்போம்மா. இதுக்கால இறங்கி பார்ப்போம்னு யோசிக்கிறேன். நான் இறங்கி நான் வழுக்கும் போல இது இறங்கி சும்மா தேவையில்லை வேலையே பார்க்கக்கூடாது. ஆனால் அங்கால ஃபுல்லாக கல்லாக தான் கிடக்கு. நான் அங்காலே உங்களோட கொண்டே காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க உண்மையாகவே இந்த கல் இது இந்த வரலாறு உண்மையாகவே எனக்கு தெரியாது. இந்த வரலாறு இன்னொரு வேணும்னு சொன்னால் இந்த வீடியோவை விட இன்னொரு இதில் இந்த ஊரில் யாரும் வடிவான வரலாறு தெரிஞ்ச ஆக்களை பிடிச்சி இந்த இடத்தின் வரலாறை வந்து இன்னொரு வீடியோவை நான் தாரக்கு ரெடியாக இருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடங்காப்பட்டு பண்ணி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்க எப்படி தண்ணி வாங்கி வந்துருக்குன்னு வாட்டோட வந்துட்டேன். வழுக்கு என்ன கல்லுகள் எல்லாம் பாசி பிடிச்சிருக்கு. தண்ணி பாஞ்சோடையாக கல் நமக்கு பாசி பிடிச்சி அப்படி இருக்குது. அந்த கல்லுகளெல்லாம் போய் பார்ப்போம் அப்படி என்ன இருக்குன்னு சொல்லி. இது உண்மையாகவே இது வந்து என்ன இடம் என்ன இதில் இருந்திருக்குமென்னு சொல்லி என்னால் சரியாக சொல்ல முடியலை. சரி பார்ப்போம். ஆனால் நிறைய கல்லுகள்லாம் குழம்பு பட்டுடுது. இந்த கல்லுகள்லாம் குழம்பு போட்ட போய் கிடக்கு முழுக்க. அப்படியே அங்காலே கிடக்கோ பாருங்க. இது வந்து இதுதான் இந்த இணுக்கு புல்லுன்னு சொல்கிறது. இந்த கோயிலில் வந்து ஐயராக்கள் போடுற தெப்பை அதுக்கு பயன்படுத்தக்கூடிய புல் தான் இந்த புல். இது வந்து இந்த இணுக்குன்னு சொல்கிறது. இதை பாருங்கள். இதில் தான் வந்து இந்த கோயிலுக்கு வந்து தெப்பை செய்கிறது. உண்மையாகவே இந்த ஆத்தங்கரையில் இதுவும் இருக்குது. இது உண்மையாக அரசுகள் இதை நட்டு வைத்ததோ இல்லை இது இயற்கையாக சும்மா நோமலாக வந்ததோ தெரியலை. இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அடுக்குகள் தான். இது என்னத்துக்காக அடுக்கப்பட்டதுன்னு படிவாக தெரியல. என்ன சான்றுகள் இது இந்த உண்மையாகவே இங்கே பாருங்கள். இந்த கல் வந்து எப்படி நேராக வெட்டப்பட்டிருக்குன்னு பாருங்கள். இந்த கல்லை பார்த்தா தெரியும். இது வந்து இந்த நாங்கள் தற்காலத்தில் வந்து எப்படி உளிய வாட்சியை பயன்படுத்தி சீதி எடுக்கிறோமோ அதே மாதிரி இந்த கல்லை இன்னத்தால் வெட்டி இருக்கிறோமோன்ட்டு தெரியும். துண்டு ஒரு பெரிய ஒரு கல். இந்த பெரிய கல் வந்து எனக்கு பார்த்தா ஒரு 2000-3000 கிலோ வரும் போல ஒரு கல். இந்த பாருங்கள் எப்படி இந்த கல் வந்து அடுக்கப்பட்டிருக்கு. இது சில வேளை இந்த ஆற்றை எதுவும் மறைச்சி கட்டினதுக்காக அடுக்கப்பட்டதோ இல்லாட்டி இது என்ன விஷயம்னா விளங்காதது காரணம் என்னன்னு சொன்னால் இது ஏன் வந்து இந்த ஆற்றங்கரை ஓரமாக இருக்கிறதால தான் வந்து இது என்ன தேவைக்காக இது இந்த ஆற்றங்கரை ஓரத்தில் அடுக்கப்பட வேண்டும் தெரியலை. இது ஆற்றங்கரை ஓரத்தில் அடுக்கப்பட்டதுக்கான என்ன காரணம்ன்ட்டு சரியாக புரிஞ்சு கொள்ளாமல் இருக்குது. இங்கே பாருங்க இதில் இந்த கல் உடைஞ்சிச்சு. இது வந்து உண்மையான இந்த தமிழர்கள் இந்த பாரம்பரியமெல்லாம் அழிஞ்சு போய் கொண்டிருக்கிற ஒரு சான்று. இது அழிஞ்சு போய் கொண்டே இருக்குது. பாருங்கள் மேலே வந்து பார்க்க போனால் எப்படி வியூ உங்களை 6 பாஞ்சோன்று இருக்கு. இந்த சட்டப்படி இருக்குது இடம் வந்து பார்க்கலாம். இப்படி ஒரு இடம் வந்து வன்னி உண்மையாகவே வன்னின்றதை பொறுத்த வரைக்கும் வன்னியில் வந்து எப்படி அழகான இடம். நானும் இந்த ஊர் தான். ஆனால் எனக்கு இந்த இடம் முந்தி தெரியாது. நான் வரையில்லை. ஆனால் இது இப்படி இருக்குமென்னு நான் நினைக்கவே இல்லை. சட்டப்படி இருக்குது. நண்பர்களே வந்து சந்தர்ப்பம் கிடைச்சா உண்மையாக இந்த இடத்த வந்து பாருங்கள் கட்டாயம். நல்ல சூப்பரான இடம், நல்ல அழகாக இருக்குது. ஆனால் இது வந்து எனக்கு இந்த தொழில்நுட்பம் என்னென்ன விளங்குதே இல்லை. துப்புரவாக பாருங்கள். இது வந்து இந்த ஆற்றங்கரை ஓரத்தை அண்மிச்ச இடம். உண்மையாகவே அரசர்கள் வந்து இருந்த இடங்கள் கூடுதலாக ஆற்றங்கரை ஓரங்கள் குளக்கரை ஓரங்கள் அப்படியான இடத்தை மையப்படுத்தி தான் இருந்திருக்கணும். இந்த பெரிய ஒரு மரம் கொண்டு விழுந்து கிடக்கு பாருங்க. ஆனால் இது இந்த சும்மா தொழில்நுட்பம் இல்லை. இது சரியான அப்போ இந்த காலத்திலேயே இவ்வளோ தொழில்நுட்பம் வளர்ந்து சில கட்டிடங்கள் இடிஞ்சு விழுது. இந்த கல் அடிக்கிற தொழில்நுட்பத்தை யோசித்து பார்த்தா பாருங்க. இந்த
பூதங்கள்ன்றது என்ன மனுஷராக தொழில்நுட்பம் தெரிஞ்ச ஆக்களை பூதங்கள்ன்றது இல்லை அரசர்கள் தொழில்நுட்பம் இப்படி செய்யணும்னு சொல்லி பூதங்களுக்கு அறிவுரை வழங்கி வந்து இது அடுக்கி வச்சதா என்னன்னு தெரியல. ஆழமில்லையே நான் வளர்க்குதான் பயமாக கிடையாது. இதுக்குள்ள கொஞ்சம் வளர்க்குது கல் வளர்க்குதா அட ஆழமில்லையா அந்த காலாடு ஆமாம் இப்போ கல் வளர்க்குதா சரியா இங்கடா இன்னொரு வாட்டா இந்த இடக்குறா இந்த எடு எட்டி 2 வாட்டா விட்டாங்க போடாது சட்டப்படி சரக்கு அம்மா ஏறியா ஜொரு மேலே இந்த கல்லில் கலை குளிக்கிற காத்துடா வேணா ஆனால் கல்லுகள் வெட்டி போடும் குளிக்கல தண்ணி வேகமா இல்லை பாயுது அதெல்லாம் நின்று குளிக்கலாது கயிறு கொண்ட இடுப்பில் காட்டி போட்டு தான் பாயஞ்சு குளிக்கணும் அது. இந்த மரம் அம்மா சூப்பர் தரமாக இருக்கு. இந்த மரத்தால் ஏறிப்பா மேலேயா ஏறு மரத்தால் மேலே ஏறி அங்கால போய் பார்ப்போம் இங்கால போய் பார்ப்போம் எல்லாம் அடிக்கத்தாங்க ஆற்றல் அடிக்கிறது. இந்த மரம் வந்து விழுந்து பார்க்கறது பாரு இப்போ எப்படி இருக்குது இதில் எல்லாம் இருந்து ஃபோட்டோ எடுத்தால் அப்படி இருக்குது சட்டப்படி. இதை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிருந்தா இது எந்த காலத்தில் எந்த மன்னர் இருந்தது எந்த காலத்துக்குரிய இந்த சிதைவுகள் இது எந்த மன்னருக்கு யாரும் பழைய ஆக்களுக்கு இதை பற்றி தெரிஞ்சிருக்கும் யாரும் அப்படி இந்த சரியில் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள் யாரும் இதை பற்றி தெரிஞ்சால் வந்து கட்டாயம் இந்த இதுக்கு வந்து பதிவில் கமெண்ட் பண்ணுங்க இல்லை விஷயத்தை வந்து எங்களுக்கு சொல்லுங்கள். உண்மையாகவே எனக்கு தெரியாது ஏன்னா நாங்கள் சின்ன பிள்ளைலாம் இருந்திருப்போம் அந்த காலத்தில் உண்மையாகவே இதை பற்றி தெரியாத ஆனால் சிலோட வயசு போகிற ஆக்களாக இருக்கும் வந்து இது இந்த ஏதாவது கொஞ்சம் வரலாறாச்சும் தெரிஞ்சிருக்குது என்னத்துக்காக அடுக்கப்பட்டது இது ஏன் அடுக்கப்பட்டது இது என்ன தேவை உண்மையாகவே இது என்ன தேவைக்கு இந்த ஆற்றங்கரையில் அடுக்கப்பட்டான்னு சொல்லி எனக்கு விளங்கையில் இது ஃபுல்லாக ஒரு ஆற்ற மையமாக வச்சு தான் நடக்கும். ஆற்ற ஏற்கனவே பாறை இருந்திருக்கலாம் இதில் என்ன பெரிய பாறையெல்லாம் இருக்குது சில வேளை இந்த ஆற்றுல ஏற்கனவே பாறை இருந்திருக்கலாம் அந்த பாறையை மெயின் பண்ணி அடுக்கப்பட்டிருக்கலாம் இல்லாட்டிக்கு சில வேளையில் இது அடுக்கப்பட்டால் பிறகுதான் ஆறு குறுக்கறுத்து ஓடியதோ அது எனக்கு தெரியாது. உண்மையாக இது இந்த வரலாறு சரியாக சொல்ல தெரியல பாருங்க. ஆறும் இது பழைய ஆறு இது பேராறு வந்து இது வந்து முத்தியங்காட்டு பிரதான குளத்தின் வந்து பிரதான தண்ணி பாய கழிவு தண்ணி வான் பாயக்க சுரக்கைக்கில் வந்து தண்ணி பாயக்கூடிய பிரதான ஆற்றில் இதுவும் ஒன்று கூட ஆறு இந்த பாருங்க இந்த ஆறு பாஞ்சபடியாக தான் இந்த கல்லுகள் எல்லாம் முழுக்க பாருங்க எல்லாம் இந்த குலைக்கப்பட்டிருக்கு. தண்ணி மழை காலத்தில் பான்பாகிற காலத்தில் சும்மா தண்ணி அப்படி பாயும். அப்போ அதால் தான் இந்த கல்லுகள் இந்த அடுக்கப்பட்ட சரியான இது வந்து குலைக்கப்பட்டிருக்கு பாருங்கள். அந்த கல்லுகள் எப்படி லைனாக அடுக்கப்பட்டிருந்த கல் வந்து அந்த கல்லுகளை பாருங்கள் ஒரு இன்னும் 10,000-20,000 கிலோ பெரும் போல கல் ஒரு கல் இது என்னந்து இப்படி வந்து இவ்வளோ நீட்டாக இந்த நாங்களெல்லாம் பாருங்கள் இப்போ வீடுகள் கட்டைகளை இப்போ சச்சன்மார் மேசன்மார் வீடுகள் கட்டைகளை நூல் அடித்து சாந்தப்பை பார்த்து மணியாஸ் பார்த்து தான் கட்டுறேன். அந்த காலத்தில் இதெல்லாம் இருந்திருக்குமோ என்னவோ இந்த பாருங்கள் அந்த கல் அடுக்கப்பட்ட நேராக பாருங்கள் ஒரு சாயில் தான் கல் அடுக்கப்பட்டிருக்குது. ஆனால் இந்த கல்லை எப்படி ஒரு சரியான குத்து மதிப்பாக சரியான நேராக இப்படி அடுக்கியிருக்கணும். பூதங்கள்னு சொல்கிறான் பூதங்களாண்டா எத்தனை அறிவுள்ள மிருகங்க ஆக்களோ இல்லை அது 5 அறிவுள்ள ஜீவனோ இல்லை அது என்னன்றது எனக்கும் தெரியலை பூதங்களை பற்றி தெரியலை. ஆனால் பூதம் அடிக்கிற கல்லுன்னு சொல்லிக்கிறோம். இதை பற்றி வடிவாக தெரியலை. இது யாரையும் தெரிஞ்சாக்களை கட்டாயம் கேட்டு உங்களுக்கு இந்த இன்னொரு வீடியோ நான் பதிவிடுவேன் கட்டாயம் இந்த வரலாறை பற்றி உண்மையாக ஒரு வீடியோ போவோம் நாங்கள் வாங்க அப்படியே இதுக்குள்ள அப்படியே போய் பார்ப்போம். ஆனால் நிறைய கல் சிதை உடஞ்சிட்டு இதில் பெரிய ஒரு பொந்தோண்டு விடக்கூடாது இது என்ன கிடக்கும் தெரியும். அம்மா இங்கே பாருங்க இந்த கல்லுகளை பாருங்க அவன் எப்படி என்னன்னு சொல்கிறது. இதில் வாட்டாக விட்டு வந்து நம்ம வாட்டாக எடுக்கணும் வலுக்குது அம்மா ஆத்தல் இடம்தான். ஆனால் இந்த ஒரு குளிப்பொண்டு போடலாம்னு பார்த்தா இல்லை குளிக்கிற மேலே உலகு வழுக்கி கொண்டிருக்குது. அப்படியே போவோம் வாங்க அங்கே அப்படியே போய் பார்ப்போம். இங்கே வேறு கல்லுகளையெல்லாம் பாருங்கள் வாட்டாங்க ஒரு 5 இடக்கு வாட்டா அம்மா சூப்பர் ஆத்தல் இடம் ஆத்தல் வந்து பாருங்க அப்படியான இடத்துக்கு கட்டாயம் உங்களுக்கு இப்போ பார்க்குற கொடுத்து வச்சுருக்கணும். லொக்கேஷனில் இருக்குமோ என்ன தெரியலை. இங்கே கவரேஜ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இந்த இடத்துல லொக்கேஷனாக 7 மணி நேரம் நான் உங்களுக்கு பதிவிடுறேன். இதில் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு இந்த லொக்கேஷனில். இது பாருங்கள் அந்த கல்லுகள் வந்து ஆமாம் வழுக்கு கல்லுகள் எப்படி அடுக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி இந்த கல்லெல்லாம் எனக்குண்டா இது ஒரு ஒரு என்னென்னு சொல்ல தெரியாத ஒரு மாய வித்தையாக கிடக்கு. ஆனால் கல்லுகள்
முதல் ஆரம்பம் இந்த ஆறு இருக்க முதல் வந்து பார்த்துருந்தா இன்னும் சட்டப்படி இருந்திருக்கும் போல. ஏன்னா ஆறு தண்ணி பாஞ்சா அப்புறம் தான் இது வந்து முழுக்க இந்த உருக்குலைஞ்ச மாதிரி முழுக்க எல்லாம் அடுக்கில் இருந்து மாறப்பட்டு போச்சு. அப்படியே போவோம் அம்மா காடுகளுக்கார நல்ல இடம். மேலே பாருங்க இங்கே ஆமாம் ஏறக்கூடிய மாதிரியும் இல்லை. வேறு போவோம் அப்படியே இந்த மேலே இட்டு வந்து சமைச்சு சாப்பிடக்கூடிய இந்த கல் ஆடுதுங்க. இந்த கல் ஆடுதுங்க அந்த கல் ஆடுது அப்படியே எல்லாம் ஆடிக்கொண்டே இருக்குது. சூப்பர் 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 தரம் தரம் தரம். அந்த மாதிரி இடம் மேலே பரவாயில்ல சமைச்செல்லாம் சாப்பிடலாம். அந்த மாதிரி இடமா தான் கிடந்து இது அடுக்கு கல். இது அடுக்கு கல்லுன்னு தான் சொல்கிறது போல. அந்த வடியான விளக்கம் தெரியலை எனக்கு. இந்த காணொலி வந்து இப்படியான ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி காட்டுறக்கூடிய காணொலி தான். இன்னொரு காணொலி வந்து இந்த சிறப்புகள் இந்த தோட்டம் இது எப்படி வந்தது இந்த சம்மந்தமாக கட்டாயம் இன்னொரு காணொலி விடுவோம் பார்ப்போம். இதை கொண்டு போட்டு இருக்கா முதல் குரங்கு தான். குரங்கு பேக்கத்துக்கு கொண்டு போடு. இங்கே ஹெல்மெட்டில் கோப்புருவாங்க கிடக்குறா. குரங்கு காண இல்லை. அக்கா விளையாட்டு காட்டி விட்டுருந்தோம். குரங்கு பேக்கடிக்கு ஓடும் பாருங்க எப்படி அடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி தரம். கொஞ்சம் குழி கிடக்குது என்னன்னு சொல்ல தெரியல. இது பிறகு வந்த குழியோ இல்லை முதல்ல இருந்த குழியோ இது என்ன ஒன்றையும் காணல. 1 2 3 4 குழி கிடக்கு. 4 குழி என்னதுக்கு இந்த குழி வைக்கப்பட்டிருக்கனாலும் சரியா சொல்ல தெரியலை. புதையல் அடையாளமா இது? புதையல் இருக்கு சாத்தியக்கூறு இல்லை. இது புதையல் இருந்த மாதிரி என்ன தெரியலை. ஆக்கள் அங்கேருந்து வந்துக்கிறேன். கிளிநொச்சியிலேருந்து உங்களை 2 பேர் வந்துக்கிறோம். உண்மையாக வந்து நான் இதே ஒரு வரலாறை தேடி பார்ப்போம்னு சொல்லி இணையதளங்களில் போய் தேடி பார்த்ததில் வந்து அது உண்மையோ பையோன்றது எனக்கு தெரியாது. 1887 ஆண்டு வந்து ஒரு அறிவியலாளர் ஒரு விஞ்ஞானியோ ஒரு அறிவியலாளர் வந்து இதை வந்து அவற்றை நூலில் வந்து வெளியிட்டிருக்கார். இது வந்து உண்மையாக என்னென்னு சொன்னால் இது முத்தையன்கட்டு குளத்தின் கீழ் வந்து 2 மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல் அலைக்கட்டு என்றும் இது வந்து குளத்தின் ஒரு பகுதியாக இது வந்து நீரை வந்து இந்த பேராறுன்னு சொல்லப்படுகின்ற குளத்தை மறைச்சு குளம் ஆரம்ப காலத்திலேயே குளம் பேராறை மடித்து கட்டப்பட்டதான் இந்த குளம். பேராறு இந்த நீரின் வேகத்தை குறைக்கிறதுக்காகத்தான் இந்த கற்களை அடுக்கப்பட்டன்னு சொல்லி தான் அந்த வரலாறு சொல்லுது. இந்த அணைக்கட்டு உண்மையாகவே இந்த அணைக்கட்டு இந்த கற்களால் அமைக்கப்பட்ட அணைக்கட்டு வந்து நீரின் வேகத்தை குறைக்கிறதுக்காக அமைக்கப்பட்ட அணைக்கட்டு என்று தான் சொல்லப்படுது. உண்மையாக வரலாறு என்ன தெரியாது. இதுக்குள்ள வேறு ஏதோ மான்மலையோ அப்படி இருக்கிற மான்மலை என்று சொல்லியும் ஒரு பேர் இருக்கிற மாதிரி போகுது. உண்மையாகவே சரியாக இந்த வரலாறு பார்ப்போம்மாங்க. உண்மையாக ஓகே இந்த காணொலி வந்து முடிஞ்சு முடிக்கிடுவோம். நன்றி. காணொலி வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குமென்னு நம்புகிறேன். சரியான பல நல்ல காணொலிகளை வந்து உங்களுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை தான் இடங்காப்பட்ட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான நல்ல காணொலிகள் வந்து சேரும். யாரும் 6 மேலே பாஞ்சோடியாக தான் இந்த மண் இங்கே வந்துருக்கு. வரும் இதால் மேலே இன்னும் 6 பாஞ்சுக்குங்க. மண் ஏன் வந்திருக்குண்டா மேலே இதுக்கு மேலே எல்லாம் தண்ணி பாஞ்சிருக்கு. இங்கே தண்ணி பாஞ்ச அறிகுறி தான் அந்த மணல் மேலே வந்திருக்கண்டா. இந்த இடம் ஃபுல்லாக மேலே தண்ணி நான் எதிர்பார்த்து வந்தது ஏதோ வேறு மாதிரி இருக்கும் என்று நினச்சேன். ஆனால் நான் எதிர்பார்த்து வந்தது வந்து வேறு லெவல் காட்சி வந்து உண்மையாகவே நீங்கள் வந்து பிடிச்சிருந்தா வந்து எங்களோட தொடர்பு கொண்டா உங்களுக்கு யாருக்கும் வேற விருப்பம்னு சொல்லி சொன்னால் இந்த இடத்த பார்க்கணுமென்னு சொல்லி சொன்னால் எங்களோட தொடர்பு கொண்டா வந்து உங்களை கூட்டிக் கொண்டே காட்டுறதுக்கு நாங்கள் தயாரிண்டா நான் நினைக்கிறேன். இந்த ஊர் தான் கூட்டிக் கொண்டே காட்டுவோம். நன்றி.